சிபிஎஸ்சில மட்டும் தான் இப்போதைக்கு அத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பேரன்ட்டோட ஒப்புதல் இருந்தா அப்டின்ற மாரி பேசுனாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் கூட தன்னிச்சையா அந்த விஷயத்த டெசிஷன் எடுக்க முடியாது. இப்ப நான் பண்ணணும், என் பையன வந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடியது வந்து ஆல் பாஸ் சிஸ்டம். அதாவது 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கன்டினியூஸா அவங்க வந்து படிச்சாலும், படிக்கலனாலும் அப்படியே பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன காரணத்துக்காக அது கொண்டு வரப்பட்டதுன்னா, நம்மளுடைய கல்வியில பல பேர் கல்வியே வேண்டாம் அப்படின்னு வெளியில போகக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வாழக்கூடியவர்கள் இருக்காங்க. நீங்க வந்து மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இருளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆதி பழங்குடியினர்களாக நம்ம அறியப்படக்கூடியவர்கள்லாம் பல பேர் இன்னும் கல்வி பக்கமே வராதவங்களா இருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு முயற்சியாகவும், அதனால தான் அந்த உணவு திட்டங்கள் நெறைய விஷயத்த கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்டர்டெயின் பண்ணி கல்வி மேல ஒரு ஈடுபாட உருவாக்கி, அவர்களை வந்து கல்வி சார்ந்து நகர்த்துவதற்கான ஒரு முயற்சி தான் ஆல் பாஸ் சிஸ்டம்ல எடுத்துட்டு வந்தோம். அந்த ஆல் பாஸ் சிஸ்டம்ல இப்ப இந்த சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இருந்து வரக்கூடிய அனௌன்ஸ்மென்ட்ல என்னன்னா, இந்த 3 ஸ்டாண்டர்ட், 5த், 8த் ஸ்டாண்டர்ட் மாரியான ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மட்டும் பேரண்ட்ஸோட அனுமதி லெட்டர் வாங்கிக்கிட்டு, அந்த லெட்டர் மூலியமா என் குழந்தைய நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இவங்க பாஸ் ஆகணும்னா, இவங்க பேசிக்கா இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கணும், இவ்வளோ பண்ணியிருக்கணும், இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு கிரைட்டீரியா வைக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இது 2 வகைப்பட்டது. இது டைரக்ட்டா கவர்ன்மென்ட்டால இம்ப்ளிமென்டேஷன் பண்ணி சிபிஎஸ்இயால இம்ப்ளிமென்டேஷன் பண்ண முடியாது. பேரண்ட்ஸோட ஒப்புதல் இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப மெஜாரிட்டி பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஆனா என்னைய கேட்டா அதிகபட்ச பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒப்புதல் குடுக்குவதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு.